மூன்றாவது முண்டகம் முதல் கண்டம் முதல் மந்திரம். துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விருக்ஷம் பரிஷஸ்வஜாதே தயோரண்யப் பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனஷ்ணனன்யோ அபிசாகஷீதி கடைசி முண்டகத்தில் சாதனைகளும் பிரயோஜனமும் பிறகு ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்ற கருத்தும் வர இருக்கின்றது. சங்கரரே அறிமுகப்படுத்த இருக்கின்றார். முதல் 2 மந்திரத்தில் ஜீவ பிரம்ம ஐக்கியம் வருகின்றது. உபனிஷத் உதாரணத்துடன் இந்த ஐக்கியத்தை கூறுகின்றது. பிரசித்த உதாரணம். இப்பொழுது மந்திரத்தை பார்க்கலாம். துவா சுபர்ணா சயுஜா சகாயா. துவா என்றால் 2, துவௌ என்று பொருள். 2 சுபர்ணா என்றால் சுபர்ணௌ, 2 பறவைகள், பேர்ட்ஸ், 2 பறவைகள். துவா சுபர்ணா. சயுஜா, சயுஜா என்றால் எப்பொழுதும் சேர்ந்திருப்பது. இதுக்கெல்லாம் சங்கரர் விளக்கம் கொடுக்க போறார். சயுஜா எப்பொழுதும் சேர்ந்து இருக்கின்ற 2 பறவைகள். சகாயா, சகாயா என்றால் நண்பர்கள். சகாயோ 2 நண்பர்கள். எப்பொழுதும் சேர்ந்து இருக்கின்ற நண்பர்களான 2 பறவைகள் என்ன செய்துள்ளது? சமானம் விருக்ஷம் என்றால் ஒரே மரத்தை, சமானம் விருக்ஷம் என்றால் 2 பறவைகளும் ஒரே மரத்தை, பரிஷஸ்வஜாதே பற்றியுள்ளது, இருக்கின்றது. பரிஷஸ்வஜாதேன கிளிங், ஒரே மரத்தில் இருக்கின்றன. 2 பறவைகள் ஒரே மரத்தை பற்றி இருக்கின்றன, ஒரே மரத்தில் வசிக்கின்றன, குடிகொண்டு இருக்கின்றது. அந்த 2 பறவையில் ஒரு பறவை என்ன செய்கிறது, இனி ஒரு பறவை என்ன செய்கிறதுன்னு 2வது வரியில் பேசப்படுகிறது. தயோகோ அந்யக. தயோகோ என்றால் அந்த 2 பறவைகளுக்குள் அந்யக ஒரு பறவையானது பிப்பலம் அந்த மரத்தினுடைய பழத்தை, ஃப்ரூட், பிப்பலம், ஸ்வாது அத்தி நன்கு சாப்பிடுகிறது. ஸ்வாது என்றால் நன்கு ரசித்து, அத்தி என்றால் சாப்பிடுகிறது. அந்த 2 பறவைகளுக்குள் ஒரு பறவை பழத்தை, பிப்பலம் என்றால் அந்த மரத்தின் இருந்து வருகின்ற ஃப்ரூட், பழத்தை, ஸ்வாது அத்தி நன்கு சுவைத்து சாப்பிடுகிறது. இனி ஒரு பறவை என்ன பண்ணுதான்? அந்யக அனஷ்ணன். அனஷ்ணன் அந்யக, வேறு ஒரு பறவையானது அனஷ்ணன் சாப்பிடாமல், மரத்தினுடைய பழங்களை சாப்பிடாமல் என்ன செய்கிறதாம்? அபிசாகஷீதி என்றால் சாட்சியாக வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கின்றது. அபிசாகஷீதி என்றால் சாட்சியாக வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கின்றது. இதுதான் இந்த மந்திரத்தினுடைய மொழிபெயர்ப்பு. பாஷ்யத்துக்கு போறதுக்கு முன்னாடி இதில் சில விளக்கங்களை பார்த்துட்டு போகலாம். துவா சுபர்ணா. சு என்றால் அழகான இறகுகளை உடைய பறவைகள் என்று பொருள். இந்த சுபர்ணா என்றால் அழகான இறகுகளை உடைய பறவைகள். சயுஜா என்று சொல்லப்படுகிறது எப்பொழுதும் சேர்ந்து இருப்பது. சகாயவ் நண்பர்கள். இதில் என்ன இரண்டு பறவைகள் எதற்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது என்றால்,
ஒரு பறவை ஜீவாத்மா, இனி ஒரு பறவை பரமாத்மா அல்லது ஈஸ்வரன். இப்போ ஒரு பறவை ஜீவன், இனி ஒரு பறவை ஈஸ்வரன். அதில் ஜீவன் என்ன செய்கின்றான்? பலங்களை சாப்பிட்டு வருகின்றான், கர்ம பலத்தை அனுபவித்து வருகின்றான். ஈஸ்வரன் சாட்சியாக இருந்து கொண்டு இருக்கின்றார். ஆகவே சயுஜா என்ற சொல் இரண்டும் சேர்ந்து இருக்கின்றது, எப்பொழுதும் சேர்ந்து இருக்கின்ற பறவைகள் என்று பொருள். எப்பொழுதும் சேர்ந்து இருக்கின்ற பறவைன்னு சொன்னா ஜீவனும் ஈஸ்வரனும் எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கிறார்கள். அது எப்படி என்றால், ஈஸ்வரன் சைத்தன்யம் என்று எடுத்துக்கொண்டால் ஜீவன் சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம். பிரதிபிம்பமும் பிம்பமும் எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கும். இப்போ பிம்பம் இருக்கின்றது, அதற்கு தகுந்த உபாதி இருந்து அதனுடைய பிரதிபிம்பம் இருந்தால் அந்த இடத்துல பிம்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இவ்விதம் சயுஜா என்ற சொல் எதை குறிக்கின்றது? எப்படி பிரதிபிம்பமும் பிம்பமும் சேர்ந்திருப்பது போல ஜீவனும் ஈஸ்வரனும் சேர்ந்திருக்கிறார்கள், அவ்விதம் அந்த பறவையானது சேர்ந்திருக்கிறது. பிறகு சகாயா, சகாயம், இரண்டும் நண்பர்கள். அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல போறார். நண்பர்கள்னா என்ன அர்த்தம் எல்லாம் சங்கரரை விளக்கம் கொடுப்பார். பிறகு சமானம் விருட்சம்னு சொல்லப்படுகிறது. ஒரே மரத்தை இரண்டு பறவைகள் பற்றி இருக்கின்றன. இங்கு மரம் என்பது நம்முடைய ஸ்தூல சரீரம், நம்முடைய சரீரம் மரம் என்று சொல்லப்படுகின்றது. இப்போ ஜீவனும் ஈஸ்வரனும் நம்முடைய ஸ்தூல சரீரத்திற்குள்ளேயே அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பரிசஸ்வ ஜாதேன பிடித்து கொண்டு இருக்கின்றது, அமர்ந்து கொண்டு இருக்கின்றது. யார்? ஜீவன் ஈஸ்வரன் என்ற இரண்டு பறவைகள் ஒரே விருட்சத்தை போல இந்த ஒரே சரீரத்தில் இருக்கிறார்கள். பிறகு தயோகோ அந்யக, அந்த இரண்டு தத்துவத்தில் ஜீவன் ஈஸ்வரன் இதில் பிப்பலம் என்றால் கர்ம பலன். இந்த ஜீவனானவன் கர்ம பலத்தை நன்கு அனுபவிக்கின்றான் சொன்னா தன்னை மறந்து அனுபவித்து கொண்டு இருக்கின்றான். அனஷ்ணன் அந்யக, ஈஸ்வரன் கர்ம பலத்தை அனுபவிக்காமல் சாட்சியாக அபிச்சாக செய்தி பார்த்து கொண்டு இருக்கின்றார். இப்ப நம்முடைய உடல்ல ரெண்டு தத்துவம் இருக்கின்றது. ஒன்று ஜீவன், ஒரு பறவை, பாப புண்ணியத்தினுடைய விளைவை அனுபவித்து கொண்டு சுகதுக்கத்தை அனுபவித்து கொண்டு வருகின்றது. இனியொரு தத்துவமான ஈஸ்வரன் சாட்சியாக இருந்து கொண்டு இருக்கிறார். அதுதான் இதனுடைய சாரம். இனி பாஷ்யத்தில் மீதி விளக்கங்களை பார்ப்போம். முதல்ல சங்கரர் என்ன செய்கின்றார்? இதுவரைக்கு என்ன நடந்தது, இனி கடைசி முண்டகத்தில் என்ன நடக்க போகிறதுங்கிறத சொல்லி பிறகு வர இருக்கின்றார். இதுவரைக்கும் என்ன நடந்ததுன்னு சொல்ல போறார். பராவித்யா உக்தா யயா ததக்ஷரம் புருஷாக்கியம் சத்தியம் அதிகம்யதே. பராவித்யா உக்தா, பராவித்யானது சொல்லப்பட்டது. அது என்னன்னா, யயா எந்த வித்யினால், தது அக்ஷரம் அந்த அக்ஷரம், புருஷாக்கியம் புருஷன் என்ற பெயரை உடைய என்ற சொல்லால் குறிப்பிடப்பட்ட அக்ஷரம் சத்தியம், அந்த சத்தியமான அக்ஷரமானது அதிகம்யதே அறியப்படுகிறது அல்லது அடையப்படுகிறது. நம்ம பார்த்தோம், பிரம்மத்தை அறிதல் பிரம்மத்தை அடைதல் ஒரே ஒரு பொருள்னு பார்த்தோம். அப்படி எந்த ஞானத்தினால் நிர்குண பிரம்மமானது அறியப்படுகிறதோ அல்லது அடையப்படுகிறதோ அந்த ஞானம் பராவித்யா என்று ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது. பிறகு தது அதிகமே ஹிருதய கிரந்தியாதி சம்சார காரணஸ்ய ஆத்யந்திக விநாசக ஸ்யாத். இந்த பராவித்யாவை நாம் தெரிந்து கொண்டால் என்ன பலன் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றார். என்ன பலனா? தது அதிகமே, இந்த பராவித்யை அறிவதனால், அந்த பிரம்மத்தை அடைவதனால், ஹிருதய கிரந்தி நம்முடைய ஹிருதயத்தினுடைய கிரந்தி முதலியவைகள் நாசத்தை அடைகின்றன.
நம்ம என்ன பார்த்தோம்? ஹிருதய கிரந்தினா மனதில் இருக்கின்ற ஆசைகள் நாசத்தை அடைகின்றன. அது என்னன்னா சம்சார காரணஸ்ய. ஹிருதய கிரந்தி முதலியங்கிற சொல்லுல நம்முடைய மனதில் இருக்கின்ற ஆசை, அந்த ஆசைக்கு காரணமான அஞ்ஞானம், இவைகள் அனைத்தும் சம்சார காரணஸ்ய, சம்சாரத்தினுடைய காரணத்துடன் சம்சாரமும் என்ன ஏற்படுகிறது? ஆத்யந்திக விநாசக ஸ்யாத். ஆத்யந்திகன முழுமையான டோட்டல் நாசத்தை அடைகிறது. இப்போ இதில் என்ன சொல்றார் இந்த இடத்துல? பிரம்ம வித்யா சொல்லி பிரம்ம வித்யாவினுடைய பலனும் இதற்கு முன் சொல்லப்பட்டு விட்டது. பிறகு வேற என்ன சொல்லப்பட்டு உள்ளது இதற்கு முன்? தத் தர்ஷன உபாயக ச யோகக தனுராதி உபாதான கல்பனையா உக்தக. தர்ஷன உபாயக, தர்ஷன உபாயம் சொன்னா அந்த பிரம்ம தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கான சில சாதனைகள், உபாயம். அந்த பிரம்ம தத்துவத்தை அறிந்து கொள்கின்ற உபாயத்தை இங்கு யோகம் என்று சொல்கின்றார். இந்த இடத்துல யோகம்னு சொன்னா நிதித்தியாசனம், சமக தமக என்கின்ற சாதனை, மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு, நிதித்தியாசனம், இப்படிப்பட்ட சாதனைகளும். இதெல்லாம் என்ன சாதனையா? உபாயம். இந்த உபாயம் எதற்குனா தர்ஷன உபாயம், பிரம்மத்தை பார்ப்பதற்கான உபாயமானது சொல்லப்பட்டது. எங்கு சொல்லப்பட்டதுன்னு நம்ம மறந்திருந்தோம் அப்படின்னா ஞாபகப்படுத்துறார். தனுராதி உபாதான கல்பனையா. தனுர் கிரகித்வா ஔபனிஷதம் மகாஸ்திரம்ங்கிற இடத்துல எல்லாம் ஒரு தனுர் வித்யாவை உதாரணமாக எடுத்துக்கொண்டு அந்த கல்பனையின் மூலமாக யோகங்கள் பேசப்பட்டது. இந்த இடத்துல யோகம்னு சொன்னா ஞானத்தை அடைவதற்கான தகுதி, அந்த ஞானத்தில் நிலை பெறுவதற்கான சாதனைகள், நிதித்தியாசனம், சமக தமக, இப்படிப்பட்ட சாதனைகளும் பேசப்பட்டு விட்டது. இதுவரைக்கும் இவ்வளவு நடந்திருக்கான். இப்போ என்னென்ன நடந்திருக்கு? பிரம்ம வித்யா சொல்லப்பட்டது, பிரம்ம வித்யாவினுடைய பலன் சொல்லப்பட்டது, அந்த பிரம்ம வித்யாவை அடைவதற்கும் அதில் நிலை பெறுவதற்குமான சாதனைகள், குறிப்பாக மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு, சமக தமக நிதித்தியாசனம், இப்படிப்பட்ட யோகமும் சொல்லப்பட்டது. இப்போ யோகம், ஞானம், ஞான பலன், இவைகளெல்லாம் சொல்லப்பட்டு விட்டது. இப்போ இனி உபனிஷத் என்ன சொல்ல போகுதுன்னு அறிமுகப்படுத்துறார். அத இதானிம் தத் சககாரீணி சத்யாதி சாதனானி வக்தவ்யானி இதி ததர்த்தம் உத்தர ஆரம்பக. உத்தர ஆரம்பகன்னு சொன்னா இதற்கு பிறகு வருகின்ற கிரந்தம், உபனிஷத்தினுடைய காரணம் என்ன? எதற்கு உபனிஷத் மீண்டும் ஆரம்பிக்கின்றது? எல்லாமே சொல்லி முடித்தது போல் தெரிகிறதேன்னு சொன்னா என்ன சொல்ல போகின்றது அதை சொல்றார். இப்போ இதனுடைய வாக்கியத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி சங்கரர் என்ன மனசுல வச்சுட்டு எழுதுறாருன்னு பார்ப்போம். என்ன நடந்தது என்றால் பிரம்ம வித்யா சொல்லப்பட்டது, அதனுடைய பலன் சொல்லப்பட்டது. அந்த பிரம்ம வித்யாவை அடைவதற்கான சில சாதனங்கள், அது நேரடியான சாதனை ஞான யோகம்ங்கிற சாதனை, சாஸ்திர சிரவணம். பிறகு ஞானத்தை அடைந்து ஞான நிஷ்டைக்கு நிதித்தியாசனம்ங்கிற சாதனை, அதோடு சமக தமக என்ற சாதனை சொல்லப்பட்டது. இப்போ எப்படி இங்கு சங்கரர் சொல்றார், இதற்கு பிறகு சத்தியம் முதலிய சாதனைகள் பேசப்பட இருக்கின்றது. சத்தியம்னா உண்மை பேசுதல் முதலிய சாதனைகள். இந்த சாதனைகள் எல்லாம் எதற்குன்னு சொன்னா நிதித்தியாசனம் என்ற சாதனையை செய்வதற்கு சாதனைன்னு அறிமுகப்படுத்துறார். உதாரணமா கீதையில பகவான் 6வது அத்தியாயத்துல தியானத்தை பத்தி பேசுறார். இப்ப தியானம்ங்கிற சாதனையை நம்ம செய்யணும் அப்படின்னு பேசிட்டு வரையில யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய எல்லாம் சொல்ற இடத்துல என்ன சொல்றார், நாம் செய்கின்ற தியானம் அல்லது தியானம்ங்கிற சாதனையை நம்மால் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு மீதி காலத்துல ஆகாரத்துல நியமமா இருக்கணும், நாம் செய்கின்ற செயல்ல ஆக்டிவிட்டீஸ்ல நியமமா இருக்கணும், ரொம்ப ஓவரா வேலை செய்யக்கூடாது, ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடாது,
ரொம்ப அதிகமாக தூங்கக்கூடாது, ரொம்ப குறைவாக தூங்கக்கூடாதுன்னு சொல்லி எத்தனையோ கண்டிஷன் சொல்கிறார். இப்போ அந்த சாதனையெல்லாம் எதுக்கு சொல்கிறார்? அளவாக சாப்பிட்ற சாதனை, அளவாக உறங்குற சாதனை, அளவாக சரீரத்தில் செயற்படுற சாதனை, இந்த சாதனையெல்லாம் எதற்குனா தியானம் என்ற சாதனையை செய்வதற்கு. இந்த சாதனையை செய்யலை அப்படின்னா தியானம்ங்கிற சாதனையையே செய்ய முடியாது. இப்போ இந்த சாதனையினுடைய சாத்தியம் தியானம். பிறகு தியானம்ங்கிற சாதனையினுடைய சாத்தியம் அந்த தியான நிதித்தியாசனமாக இருந்தால் ஞான நிஷ்டை. அப்படி அல்லது வேறொரு சாதாரண எக்ஸாம்பிளில் நமக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு வச்சுக்குவோமே. இப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு செய்தாகணும். அதற்கு ஒரு நியமம் இருக்குது. பிபி இருக்கக்கூடாதுன்னு மற்ற நியமமெல்லாம் இருக்குது. இப்போ அதற்காக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா என்னன்னா, ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது செய்தாக வேண்டும். அதற்கு முன்னாடி நம்ம தயார் பண்ணிக்கிறோம். அப்போது பிபி இல்லாமல் பார்த்துக்கிறது, அதற்கான மருந்துகள்லாம் எதற்கு துணை செய்யுதுன்னா ஆப்ரேஷனுங்கிற சாதனைக்கு துணை செய்து, பிறகு அந்த ஆப்ரேஷனுங்கிற சாதனை முக்கியமான நோயை நீக்குகின்றது. அதே போல் யோகம் இங்கு பேசப்பட்டது. இங்கே சொல்கிற யோகத்தை ஒருத்தர் அனுஷ்டானம் பண்ணணும். என்ன யோகம்? நிதித்தியாசனம்ங்கிற யோகத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னு சொன்னால் இங்கே சொல்கிறார், இங்கே சொல்லி இருக்கிற சாதனையை பின்பற்றி ஆக வேண்டும். சில சாதனையெல்லாம் சொல்ல போகுது. இந்த சாதனையை ஒருத்தன் பின்பற்றினால்தான் யோகம்ங்கிற சாதனையை பின்பற்ற முடியும். அந்த யோகத்தை பின்பற்றினால் பிறகு ஞானமோ ஞான நிஷ்டையோ நமக்கு கிடைக்கும்னு சொல்லி யோகத்துக்கு சககாரி சாதனானின்னு சொல்கிறார். யோகம்னு சொன்னால் இங்கே ஞான நிஷ்டையை மனசில் வச்சுட்டு பேசுகிறார், அல்லது சமக தமகவை மனசில் வச்சுட்டு பேசுகிறார். அதுக்கு நல்லா இதை புரிஞ்சுக்கணுன்னா அந்த கீதையில் சொல்கிற உதாரணம் தான். யுக்தாகார விகாரஸ்யங்கிற சாதனையை செஞ்சாதான் தியானமே பண்ண முடியும்னு சொல்கிறார். துக்ககா யோகக பவதின்னு சொல்கிறார். இப்போ தியானம் பண்ணணும்னு சொன்னாலே ஓரளவுக்கு நம்ம ரிலாக்ஸ்ட் ஆகணும். அந்த மனசு ஓரளவுக்காவது சத்துவகுணம் இருந்திருந்தால் தானே தியானமே பண்ண முடியும். ரொம்ப ரஜஸில் இருந்தது, தமசில் இருந்ததுன்னா தியானம்ங்கிற சாதனையே பண்ண முடியாது. ஆகவே அந்த தியானம்ங்கிற சாதனையை பண்ணுறதுக்கு மனசு ஓரளவுக்கு அமைதி அடையணும். அதற்கான சாதனை இங்கு பேசப்படுகிறது. அப்படி அறிமுகப்படுத்துகிறார். காரணம் என்னன்னா, நம்ம பொய்யை சொல்லிட்டு நிதித்தியாசனம் பண்ண முடியாது. ஓவராக சாப்பிட்டு போய் தியானமோ ஜபமோ பண்ண முடியாது. அப்படி இந்த சத்தியம் முதலிய சாதனைகள் எங்கே இருக்கோ அவர்களுடைய மனசில் தான் அந்த குற்ற உணர்வு இருக்காது, கில்ட் ஃபீலிங் இருக்காது. இப்போ அந்த குற்ற உணர்வு யாருக்கு இல்லையோ அவங்க மனசு அவைலபிளாக இருக்குது. அந்த மனசை வச்சு தான் அவங்களால எந்த காரியத்தையும் பண்ண முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதோ பொய்யா மற்றவர்களையும் நம்மளையும் ஏமாற்றிட்டு சாதனை பண்ணுற மாதிரி பண்ணுறதுனா பண்ணிடலாம். ஆனால் உண்மையாக ஒரு சாதனை நம்ம பண்ணணும்னு சொன்னால் நம்ம கபடமான புத்தியுடன் நம்மால் சாதனைகள் பண்ண முடியாது. ஆகவே யோகத்திற்கு துணை செய்கின்ற சாதனைகள் இனிமேல் பேசப்படுகிறது என்று அறிமுகப்படுத்துகிறார். இத்தனையும் ஒரு சிறு வாக்கியத்தில் வச்சிருக்கார். என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அத இதானி, இப்பொழுது இனிமேல் வரப்போகின்ற கிரந்தத்தில் தத் சககாரினி, தத் சககாரின்னு சொன்னால் யோகத்துக்கு உதவி செய்கின்ற, சககாரின்னு சொன்னால் ஹெல்ப் பண்ணுற, உதவி செய்கின்ற, சத்தியாதி சாதனாணி, சத்தியம் முதலிய சாதனைகள். அந்த முதலிய சாதனைகள் முதலியன என்னன்னா நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் பூரா சாதனைகளே வரப்போகுது. சத்தியம் முதலிய சாதனைகள் எதற்கு பிரயோஜனம்னா ஏற்கனவே யோகம் என்று சொல்லப்பட்டுள்ள சாதனைக்கு துணை புரிகின்ற சாதனைகள். அப்படிப்பட்ட சாதனைகள் வக்தவ்யானி, பேசப்பட வேண்டும், இதி என்ற காரணத்தினால், ததர்த்தம் அதற்காக, உத்தர ஆரம்பக, உத்தர மந்திர ஆரம்பக, வரப்போகின்ற மந்திரங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றது. பல ஸ்டேஜஸ் இருக்கு. இங்கு சொல்லப்பட்டுள்ள சாதனையை நம்ம பின்பற்றினாதான் நிதித்தியாசனம்ங்கிற சாதனையையே செய்ய முடியும். நிதித்தியாசனம்ங்கிற சாதனையை செய்தால்தான் ஞானம் நிஷ்டையாகும். ஞான நிஷ்டையினுடைய பலன் ஹிருதய கிரந்தியாதி நிவர்த்திகி என்று பல படிகள் இருக்கின்றது. அதை உபனிஷத் செய்கிறது. ஆனால் இந்த படியை நார்மலாக எந்த இடத்துல சொல்லணும்? முதல்ல சொல்ல வேண்டியது
ஆனால் உபனிஷத் கடைசியில் சொல்கின்றது. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இப்படிப்பட்ட சாதனைகளையே முதல்ல பின்பற்றினால்தான் அடுத்த சாதனையை பண்ண முடியும், அதனுடைய சாதனையிலிருந்து அடுத்த சாத்தியம், பிறகு பலன் என்ற கிரமத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உபனிஷத்திலையெல்லாம் அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆர்டராக அது சொல்லி போகுன்னெல்லாம் பார்க்க முடியாது. அது யாருடைய வேலைன்னா அது சம்பிரதாயத்தினுடைய வேலை. சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரியர்களுடைய வேலை என்ன? அதை முறைப்படுத்தி கொடுத்தார். இனி இதே கருத்தை அடுத்த வரியிலும் சொல்றார். பிராதான்யேன தத்துவ நிர்தாரணம் ச பிரகாராந்தரேன கிரியதே. இதற்கு பிறகு வருகின்ற பகுதியில் பிரதானமாகனா முக்கியமாக சாதனைகள் பேசப்படுகின்றன. சாதனைகள்னா இங்கே சொல்லப்பட்டுள்ள சாதனைகள் பேசப்படுகிறது. பிறகு பிராதான்யேன கிரியதே அப்படி அன்வயம். பிராதான்யமாக என்றால் முக்கியமாக உபனிஷத் சாதனைகளை பற்றி பேசும். தத்துவ நிர்தாரணம் ச. தத்துவ நிர்தாரணம்னா மீண்டும் மீண்டும் அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்ற தத்துவத்தை நிர்தாரணம்னா நிச்சயம் செய்யும். எப்படின்னா பிரகாராந்தரேன. பிரகாராந்தரேனா ஆஸ் அ சைடு டாபிக்னு அர்த்தம். அவ்வளோ முக்கியமாக இல்லாமல் அதையும் அப்பப்போ சொல்லும் அப்படின்னு அர்த்தம். இப்போ முக்கியமாக பிரதானமாக சாதனையை பேச போகுது, ஆனால் இடையிலையும் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தையும் உபனிஷத் பேசும் என்று சொல்கிறார். இதற்கு முன்னாடி உபனிஷத் அதிகமாக சாதனையை பேசாமல் முக்கியமாக ஜீவ பிரம்ம ஐக்கியத்தையே பேசியது. அதனால இனிமேல் பிரதானமாக சாதனையை பற்றி உபனிஷத் பேசும். பிறகு பிரகாராந்தரேன்னு சொன்னால் அப்பப்போ ஜீவ பிரம்ம ஐக்கியத்தையும் பேசும் என்று சொல்கிறார். ஆனால் முதல் 2 மந்திரமே ஜீவ பிரம்ம ஐக்கியம்தான் அது சொல்கிறார். பிறகு மீண்டும் எதற்கு ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பற்றி பேசணும்? இவ்வளவு தூரம் பேசியாச்சே, ஒரு முறை பேசினா போதாதா ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை? எதற்கு இந்த இடத்துலையும் சாதனையை பற்றி பேசும்போதும் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பற்றி பேசணும்? அதுக்கு காரணம் சொல்றார். அத்தியந்த துரவ காஹ்யத்வாத் கிருதமபி தத்ர சூத்திரபூதக மந்திரக பரமார்த்த தத்துவ அவதாரணார்த்தம் உபன்யஸ்யதே. அத்தியந்த என்றால் மிக மிக, துரவ காஹ்யத்வாத் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கின்ற காரணத்தினால். மிக மிக புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கின்ற காரணத்தினால். அது ஏன் கடினம் சொன்னால், அந்த பிரம்மத்தை ஏதாவது பொருளாக புரிஞ்சுக்கிறதுனா ஈஸி. அந்த பிரம்மத்தை நான்னு புரிஞ்சுக்கணுமே. நம்ம இதுவரைக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு அறிவையும் ஒரு ஆப்ஜெக்டாக தான் புரிஞ்சுருக்கோம், சப்ஜெக்டாக புரிஞ்சதே இல்லை. இது ஒரே ஒரு அறிவு தான். அந்த அறிவில் நாமளே விஷயம், அந்த அறிவை நாமளாகவே புரிஞ்சுக்கணும். அதனால் அது ரொம்ப கஷ்டம் என்ற காரணத்தினால் கிருதமபி ஏற்கனவே செய்யப்பட்டதை மீண்டும் இந்த 2 மந்திரத்தில் உபனிஷத் செய்கிறதுன்னு சொல்றார். தத்ர சூத்திரபூதக மந்திரக. சூத்திரபூதகன சாரபூதகன்னு அர்த்தம். சாரம், ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்ற சாரத்தை இந்த 2 மந்திரத்தில் செய்யப்படுகிறது. குறிப்பா இந்த மந்திரத்தில், அடுத்த மந்திரத்தில் வேற கருத்து வருகின்றது. பரமார்த்த வஸ்து அவதாரணார்த்தம் உபன்யஸ்யதே. அந்த பரமார்த்த வஸ்து, பரமார்த்த தத்துவமானது சொல்வதற்காக, அவதாரணம்னா மீண்டும் நிச்சயம் செய்வதற்காக, உபன்யஸ்யதே உபனிஷத்தினால் பேசப்படுகிறது. இதுவரைக்கும் இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம் கொடுத்தார். இதற்கு பிறகு மந்திரத்தில் ஒவ்வொரு சொற்களை எடுத்து விளக்கி வருகின்றார். துவா, துவௌ. துவா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் துவௌ. இந்த மந்திரத்தில் எல்லாமே ஆகாராந்தமாக இருக்குது. துவா, சுபர்ணா, சயுஜா, சகாயான்னு சொல்லி அதெல்லாம் வேதிக் பிரயோகம். கரெக்டாக எப்படி இருக்கணும்னா, இருமை எப்படி இருக்கணும், இருமை த்விவச்சனம், அதெல்லாம் ஔ ஔ அப்படின்னு வரணும். அதனால் அதை கரெக்ட் பண்ணிட்டு வர்றாரு முதல்ல. துவா அப்படிங்கிறத துவௌன்னு புரிஞ்சுக்கணும். துவௌனா 2. சுபர்ணா அப்படிங்கிறத சுபர்ணௌ அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சயுஜா என்பதை சயுஜௌ என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல சகாயா என்பது சகாயவ். இந்த ஆகாராந்தம் உபனிஷத்தினுடைய பிரயோகம். இதை நம்ம சாந்தச பிரயோகம்னு சொல்லுவோம். ஏன்னா நம்முடைய பாணினி கிராமருக்குள்ள இது வராது. அதனால அந்த கரெக்ஷனை முதல்ல செய்கிறார். துவா இஸ் ஈக்குவல் டு துவௌ 2, சுபர்ணா
என்பது சுபர்ணவ். அந்த சுபர்ணவ் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தத்தை கொடுக்கிறார். ஒரு அர்த்தம் பிரசித்தமானது பறவைகள். பர்ணம் சொன்னா இறகுகள், சுபர்ணம்னா அழகான இறகுகளை உடைய இரண்டு பறவைகள். ஆனா இந்த இடத்துல இனியொரு அர்த்தம் என்ன எடுத்துக்கிறார், சோபன பதனவ். அது அவர் எடுத்துக்கொள்கின்ற அர்த்தம். இது அவ்வளவு பிரசித்தமான அர்த்தம் அல்ல. இந்த அர்த்தம் என்னன்னு சொன்னா வெல் ரிலேட்டட் அப்படின்னு அர்த்தம். சோபன பதனவ் அப்படின்னா நன்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். நல்ல சம்பந்தத்தை உடையது என்பது சுபர்ணவ் என்பதற்கு ஒரு பொருள். நல்ல சம்பந்தப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்னா, ஒருவன் கட்டுப்படுத்துபவன் இனி ஒருவன் கட்டுப்படுபவன், அப்படிப்பட்ட சம்பந்தத்தை உடையதுன்னு அர்த்தம். ஈஸ்வரன் தலைவன், ஜீவன் தலைவனுக்கு கீழ் இருப்பவன் என்ற சம்பந்தத்தை உடையதுன்னு அர்த்தம். இப்போ சோபன பதனம்னு சொன்னா முறையான உறவுக்குள் வந்தது. நியமிய நியாமக பாவகன்னு சொல்றது. ஈஸ்வரன் கட்டுப்படுத்துபவன், ஜீவன் கட்டுப்படுத்தப்படுபவன் என்கின்ற சம்பந்தத்தை உடையது. அதை எடுத்துட்டு சங்கரருக்கு அந்த அர்த்தத்தை எல்லாம் இங்க கொடுத்தா சரிப்பட்டு வராது. ஏன்னா இது விருட்சத்தை பற்றி இருக்குன்னு சொல்றதுனால இதை ஒரு உதாரணமாக தான் எடுத்துக்கணும், பறவைன்னு தான் எடுத்துக்கணும்னு அடுத்த வரியில சொல்றார். முதல்ல பறவைங்கிற பேச்சே இங்க கொண்டு வராம விருட்சம்ங்கிறத வெறும் சரீரத்துக்கு மட்டும் உதாரணமா சொல்லி, ஈஸ்வரனும் ஜீவனும் கட்டுப்படுத்துபவன் கட்டுப்படுத்தப்படும் பொருள் மரம் என்கின்ற சரீரத்தை பற்றி இருக்குதுங்கிற லெவல்ல எடுத்துட்டு அர்த்தத்தை சொல்லிட்டு, ஆனா அது அவ்வளவு சரிப்பட்டு வராது. இங்க பக்ஷி, இங்க மரம் இருக்கிறதுனால பக்ஷின்னு எடுத்துட்டது தான் நல்லதுன்னு சொல்லி அடுத்த பகுதியில வர்றார். இப்போ இந்த சோபன பதனம்ங்கிறது இங்க சொல்லிட்டு அதோட முடிச்சிடுறார். இப்போ சோபன பதனம்னா இரண்டு தத்துவங்கள், ஜீவன் ஈஸ்வரன் என்ற இரண்டு தத்துவம். சுபர்ணவ். அப்புறம் இங்க வர்றார் பக்ஷி சாமான்யாத்வா சுபர்ணவ். இங்க பக்ஷி சாமான்யமான இடம் இங்க இருக்கிறதுனால என்ன, ஒரே மரத்தை பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பர்ணம்னு சொன்னா இறகு, இப்படிப்பட்ட அர்த்தம் இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல பக்ஷின்னு எடுத்துக்கொள்ளலாம்ங்கிற அர்த்தத்துக்கு வர்றார். பக்ஷி சாமான்யத்வா, அந்த வாங்கிறதா இவருக்கு ரெண்டு அர்த்தத்தை எடுத்திருக்காருங்கிறது காட்டுது. முதல்ல அந்த அர்த்தத்தை எடுத்துட்டு, ஆனா அதை விட என்னன்னா சுபர்ணவ். சுபர்ணவ் என்றால் பக்ஷி என்றே பொருள் கொள்ளலாம். பக்ஷினா பறவை என்று பொருள் கொள்ள வேண்டும். இனி அடுத்தது சயுஜா என்ற சொல்லுக்கு வர்றார். இப்போ இதுவரைக்கும் துவௌ சுபர்ணவ் பார்த்தோம். சயுஜா, சயுஜான்னு சொன்னா நம்ம என்ன அர்த்தம் பார்த்தோம், எப்பொழுதும் சேர்ந்துள்ளது, பிம்ப பிரதிபிம்பங்கிற ரிலேஷன்ஷிப் உறவை உடையதுன்னு பார்த்தோம். அதுக்கு வர்றார் சயுஜா சயுஜௌ சக ஏவ சர்வதா யுக்தௌ. சக ஏவ சர்வதா, எப்பொழுதும் இந்த இரண்டும் சேர்ந்தே இருக்கின்றது. அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம், ரெண்டு பேர் பிரிந்தே இருக்க மாட்டார்கள். அது எந்த ரெண்டும் சேர்ந்திருக்குன்னு சொன்னா, பிம்பமும் பிரதிபிம்பமும் எப்படி சேர்ந்திருப்பதோ அப்படி ஈஸ்வரனும் ஜீவனும் சேர்ந்தே இருக்கின்ற தத்துவம். அப்படிப்பட்ட பறவைகள். இனி இந்த ரெண்டு யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் சேர்ந்திருப்பார்கள், எப்போ பார்த்தாலும் ரகலை பண்ணிகிட்டே இருப்பார்கள். ஆனால் இது எப்படின்னா சகாயா சகாயவ். சகாயவ்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸா. இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அர்த்தம் என்ன சொல்கிறது, அதுக்கு வேற ஒரு அர்த்தம் சொல்கிறார். என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னு பார்ப்போம். சமானாக்கியவ் சமான அபிவியக்தி கரணவ் ஏவம் பூதௌ சந்தௌ. ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன அர்த்தம் எடுத்துக்கிறார், ஜீவனும் ஈஸ்வரனும் ஒரே இடத்துல வெளிப்படுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிறார். ஜீவனும் ஈஸ்வரனும் ஒரே இடத்துல தான் வெளிப்படுகிறார்கள். எதுனா நம்முடைய சரீரம் அல்லது நம்முடைய புத்தி. ஈஸ்வரனை வேற எங்கேயோ ஜீவனை வேற எங்கேயோ நம்ம பார்க்கறது இல்லை. சம்சாரியான ஜீவனை யாருக்கிட்ட பார்க்குறோம், நம்ம கிட்ட தான் பார்க்குறோம். கடைசியில் மோட்சத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் ஈஸ்வரனை நம்ம எங்கே பார்க்குறோம், நம்ம இடம்தான் பார்க்குறோம். அப்படி ஒரே இடத்தில் வெளிப்படுகின்ற காரணத்தினால் நண்பர்கள். இப்போ நண்பர்கள்னா என்ன, ஒரே இடத்துல தான் சேர்ந்திருப்பார்கள். அதுபோல ஒரே இடத்தில் வெளிப்படுகிறார்கள். இது ஒரு அர்த்தம் சொல்றார். இனி ஒரு அர்த்தம் என்னன்னா, ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே பெயராம்.
ஜீவனுக்கும் சைத்தன்யம்னு ஒரு பேர் இருக்கு, ஈஸ்வரனுக்கும் சைத்தன்யம் தான். இப்போ ஜீவனுக்கும் சைத்தன்யம், ஈஸ்வரனும் சைத்தன்யம். அதனால ஒரே பெயரை உடைய ஒரே ஸ்தானத்தில் வெளிப்படுகின்றவர்கள் அந்த இரண்டு தத்துவம், இரண்டு பறவைகள், ஜீவனும் ஈஸ்வரனும். இந்த பறவையெல்லாம் அதோட நம்ம பறக்க விட்டுறணும். பறவைகள்லாம் அதோட சம்பந்தம் கிடையாது, ஒரு மரத்தில் இருக்கு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம ஜீவன் ஈஸ்வரன்கிற சிந்தனையில தான் விசாரத்தை கொண்டு போகணும். சமானாக்கியவ், அது முதல் அர்த்தம். சமானாக்கியம்னா சமமான பெயரை உடையவர்கள். யாருன்னா ஜீவனும் ஈஸ்வரனும். என்ன பெயர்? சைத்தன்யம். ஜீவனுக்கு சைத்தன்யம்னு பேரை வச்சிடலாம், ஈஸ்வரனுக்கு சைத்தன்யம்ங்கிற பேரை வைக்கலாம். ஏன்னா ரெண்டும் ஒரே தத்துவத்தை உடையவர்கள். அது ஒரு அர்த்தம் சொல்றார். இனி ஒரு அர்த்தம், சமான அபிவியக்தி காரணவ். அபிவியக்தினா மேனிஃபெஸ்ட், ஒரே இடத்தில் வெளிப்படுகின்றவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அது ஒரே இடம் என்னன்னு சொன்னா நம்முடைய ஹிருதயம். வேறொரு விளக்காசிரியர் இன்னொரு அர்த்தம் சொல்றார், ஒரே இடத்துல வெளிப்படுறது ரெண்டு தத்துவம் என்னன்னு சொன்னா அது வேதாந்தம் சொல்றார். அறியப்படுகிறது, ஈஸ்வரனுடைய சொரூபமும் வேதாந்தத்திலிருந்தே அறியப்படுகிறது. அது ஒரு அர்த்தத்தையும் சொல்றார். ஆனால் நம்ம சரீரத்தையே எடுத்துக்கொள்ளலாம். ஒரே சரீரத்தில் வெளிப்படுகின்ற தத்துவம் ஜீவனும் ஈஸ்வரனும். ஏவம் பூதௌ சந்தௌ என்றால் இப்படிப்பட்ட சொரூபத்தை உடைய இரண்டு பறவைகள். இந்த இடத்துல பறவையை விட்டுட்டு ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் என்ன பண்ணியிருக்காம்? சமானம் விருக்ஷம் பரிஷஸ்வ ஜாதே. சமானம் அவிசேஷம் உபலப்தி அதிஷ்டானதயா ஏகம் விருக்ஷம். விருக்ஷம் இவ உச்சேதன சாமான்யாத் ஷரீரம் விருக்ஷம் பரிஷஸ்வ ஜாதே பரிஷ்வக்தவந்தௌ. சமானம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார் அவிசேஷம். அவிசேஷம்ங்கிறத விட சமானம்ங்கிறது நமக்கு நல்லா புரிஞ்சிடும். சமானம்னா ஒன்று, அவிசேஷம்னா என்ன? விசேஷம்னா டிஃபரன்ஸு, அவிசேஷம்னா டிஃபரன்ஸ் இல்லாத, வேறு இல்லாத ஒரே ஒன்றை. மரத்தை பிடிச்சிருக்கு, இந்த சரீரத்தை பிடிச்சிட்டு இருக்கு யாரு? ஜீவனும் ஈஸ்வரனும். அந்த சரீரத்தை எப்படி பிடிச்சிருக்கான்? உபலப்தி அதிஷ்டான தயா. உபலப்தி அதிஷ்டானம்னா இந்த சரீரத்துல தான் அந்த ஜீவனையோ ஈஸ்வரனையோ நம்ம பார்க்க முடியும், அறிய முடியும். அப்படி ஆசிரயத்தையான்னு அர்த்தம், அறிவதற்கு ஆசிரியமாக இருப்பதாக. ஏகம் விருக்ஷம், ஒரே ஒரு சரீரத்தை, ஒரே ஒரு ஸ்தானத்தை. என்ன பிறகு விருக்ஷங்கிற சொல்லி எதற்கு இந்த சரீரத்துக்கு வந்துள்ளதுன்னு சொன்னா, விருக்ஷம் இவ உச்சேதன சாமான்யாத். விருக்ஷத்தை நம்ம என்ன செய்யலாம்? அதை நம்ம வெட்டி வீழ்த்தலாம், கட் பண்ணலாம். அதே போல இந்த சரீரத்தை நாசப்படுத்தலாமா? உச்சேதம்னா நாசப்படுத்துவதற்கு சமானம். இப்போ விருக்ஷமும் நாசத்தடையுது, சரீரமும் நாசத்தை அடைகின்றது. அப்படிப்பட்ட சரீரம் விருக்ஷம் பரிஷஸ்வ ஜாதே. அதுக்கு அர்த்தம் சொல்றார் பரிஷ்வக்தவந்தோ. அது ரொம்ப க்ளோஸா இந்த சரீரத்துக்குள்ள அது ரெண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றது. யார்? ஜீவனும் ஈஸ்வரனும், இரண்டு பறவைகள். இனி அப்படியே அந்த விருட்சத்தை கொஞ்சம் விளக்க விரும்புகிறார் சங்கரர். விருட்சம்னா நம்மளுடைய சரீரத்துக்கு லட்சணம் கொடுக்குறார். அதெல்லாம் நாசத்துக்கு உட்பட்டது, அல்லது எதற்காக இந்த சரீரத்தில் போய் அந்த ஜீவன் உட்கார்ந்துருக்கு, அதெல்லாம் அடுத்த பகுதியில் சொல்றார். சுபர்ணௌ இவ ஏகம் விருக்ஷம் பல உபபோகார்த்தம். சுபர்ணௌ இவனா ரெண்டு பறவைகள். அந்த பறவைகள் எதுக்கு மரத்தில் போய் உட்காருது? அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? பறவைகள் எதுக்கு மரத்தில் உட்காருதுன்னு சொன்னால் அந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிட்றதுக்கு. அதே போல ஜீவன் எதுக்கு இந்த சரீரத்தில் உட்கார்ந்துருக்கான்னா அவனுடைய கர்ம பலத்தை அனுபவிப்பதற்காக. கர்ம பலத்தை அனுபவிக்கலின்னு எதுக்கு இந்த சரீரத்தை எடுக்கிறோம்? அப்படி பல போகார்த்தம். பல போகார்த்தம்னா கர்ம பலத்தை அனுபவிப்பதற்காக பறவைகளைப் போல ஏகம் விருக்ஷம், ஒரு சரீரத்தை ஜீவனும் ஈஸ்வரனும் எடுத்துள்ளது, அல்லது ஒரே சரீரத்தை பற்றி கொண்டு இருக்கின்றது. இனி அடுத்த பகுதியில் நம்முடைய சரீரத்தை வர்ணிக்கிறார். எப்படிப்பட்ட சரீரமா? அயம் ஹி விருக்ஷக ஊர்த்வ மூலக அவாக்ஷாக அஸ்வத்தக அவ்யக்த மூல பிரபவக க்ஷேத்திர சம்ஞக
சர்வ பிராணி கர்ம பல ஆஸ்ரயக. இவ்வளவு சொற்களும் நம்முடைய சரீரத்துக்கு ஆச்சாரியார் கொடுக்குற லட்சணம். என்னென்ன லட்சணம்? அயம் விருக்ஷக ஊர்த்வ மூலக. திடீர்னு 15வது அத்தியாயம் ஞாபகம் வந்திருக்கு ஆச்சாரியாருக்கு. ஊர்த்வ மூலகன்னு சொல்றார். அது எங்க வருது? ஊர்த்வ மூல மதஷாகம்னு படிக்கிறோமே 15th சாப்டர்ல. அங்கேயும் இதே கருத்து தான். சம்சாரத்தையே விருட்சமா அங்க சொல்லியிருக்கு. அங்க ஊர்துவம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம் பிரம்மன் அர்த்தம். ஊர்துவ மூலகன்னு சொன்னா இந்த சம்சார விருட்சத்திற்கு ஆதாரமாக இருப்பது பிரம்மன். அதை சில பேர் புஸ்தகத்தில் எப்படி போடுவாங்கன்னு பார்த்துருக்கீங்களோ? அரச மரத்தை தலைகீழா, அரச மரம் தானே, அதை தலைகீழா போட்டு ஊர்துவ மூலம்னா மூளை மேலே இருக்கு அப்படின்னு எல்லாம் போடுவார்கள். அது கிடையாது. இந்த இடத்துல ஊர்துவம் அப்படின்னா பிரம்மன் அர்த்தம். அதே போல இந்த சரீரத்தினுடைய வேர் மேல் இருக்கு. ஒரு மரத்தினுடைய வேர் மேல் இருக்குன்னு சொன்னா ஒரு மரத்துக்கு மூலமா இருக்கிறது வேர். வேறையெல்லாம் நீக்கிட்டோன்னா அந்த மரம் நிற்காது. அப்படி வேறு போல் பிரம்மன் இருக்கின்றது. ஏன்னா இந்த சம்சாரத்துக்கு சத்தாவை கொடுத்ததே பிரம்மன் தானே. அப்படி இந்த சரீரத்திற்கு மூலம் என்னன்னா பிரம்மன் சொல்றார். இப்போ ஊர்துவம்னு சொன்னா பிரம்மன், மூலம்னு சொன்னா காரணம். இந்த சரீரத்திற்கு காரணமாக இருப்பவர் பிரம்மன். எப்படி காரணம்னா சத்தா பிரதானேன. இந்த சரீரம் இருக்குன்னு சொல்றமே, அந்த இருத்தல் யாரை சார்ந்ததுன்னா பிரம்மத்தை சார்ந்தது. அப்ப இந்த விருட்சத்துக்கு எங்க மூலம் இருக்குன்னா, நம்மளுடைய சரீரத்துக்கு எங்க மூலம்னா பிரம்மன் தான் மூலம். அப்படிப்பட்ட சரீரம். பிறகு அவாக் ஷாக்கக. அவாக் ஷாக்ககன்னு சொன்னா இந்த சரீரத்தினுடைய மற்ற பகுதிகள் எல்லாம் மாயையிலிருந்து வந்ததுன்னு அர்த்தம். இந்த விருட்சத்திற்கு, சம்சார விருட்சத்திற்கு வேர் மேலே இருக்கு, கிளைகள் கீழே இருக்குன்னு அங்கே உபனிஷத்துல, வேற உபனிஷத்துலையும் கீதையிலையும் சொல்லப்படுது. அதே போல அவாக் ஷாக்ககன்னு சொன்னா இந்த சம்சாரம் அல்லது இந்த சரீரத்தினுடைய கிளைகள்னு சொன்னா இந்த பிராணன், பஞ்சபூதங்கள் இதெல்லாம் கீழே இருக்குன்னா மாயையிலிருந்து வந்ததுன்னு பொருள். பிறகு இந்த சரீரத்துக்கு இனி ஒரு பெயர் அஸ்வத்தக. அஸ்வத்தகங்கிறது சம்சாரத்துக்கு எடுத்துக்கலாம், சரீரத்துக்கு எடுத்துக்கலாம். அஸ்வத்தகங்கிற பேர் வர்றதுக்கு காரணம் ஸ்வக பவதிவா ந பவதிவா இது வக்தும் ந சக்கியதே. நாளைக்கு அப்படி இருக்குமா இருக்காதான்னு சொல்லி தெரியாததுதான் அஸ்வத்தம். ஸ்வகன நாளைக்கு, ஸ்தக அப்படின்னா இருத்தல், நாளைக்கு இப்படியே இருக்குங்கிற தன்மை இல்லாதது அஸ்வத்தம். ஏன்னா நம்ம சரீரம் அப்படித்தானே, ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கே, ஒரே நாள் மாதிரி இல்லையே. அப்படிப்பட்ட சரீரம். பிறகு இந்த சரீரத்தினுடைய உபாதான காரணம் என்ன? அவ்யக்த மூல பிரபவக. மாயை என்ற மூலத்தை உபாதான காரணமாக கொண்டது. மாயையிலிருந்து அது பிறந்துள்ளது. பிரம்மத்திடமிருந்து அதனுடைய சத்தை வாங்கியிருக்கு. இதனுடைய நாம ரூபத்தை எங்க வாங்குச்சுன்னா மாயையிடமிருந்து வாங்கியுள்ளது. இப்போ நம்ம சரீரத்திலே 2 பார்ட் இருக்கு. ஒன்று பிரம்ம, இனி ஒன்று நாம ரூபம். அந்த சத்து பிரம்மத்திடமிருந்து வந்தது. இந்த சரீரத்தினுடைய நாம ரூபம் எங்கிருந்து வந்ததுன்னா அவ்யக்தம், மாயையிலிருந்து தோன்றியுள்ளது. அப்படிப்பட்ட சரீரம். பிறகு இந்த சரீரத்தை பகவான் கீதையில் என்னன்னு சொல்றாரா? க்ஷேத்திர சம்ஞகः, க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படுவது. க்ஷேத்திரம்னு சொல்லி பகவான் கீதையில் சொல்றதை ஞாபகப்படுத்துறார். க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜ்ஞகன்னு 13வது அத்தியாயத்தில் வருது. அப்படி க்ஷேத்திர சம்ஞகன பெயரை உடையது. இந்த சரீரம் க்ஷேத்திரம் என்ற பெயரை உடையது. அங்கேயும் ஏன் க்ஷேத்திரம்னு சொல்லப்படுது? சமஸ்கிருதத்தில் ஸ்தலம் ஸ்தானம்னு சொன்னா இந்த இதெல்லாம் ஸ்தலம், இருக்கிற இடம். க்ஷேத்திரம்னு சொல்லிட்டா எந்த இடத்துல பயிர் விளையுமோ அதைத்தான் க்ஷேத்திரம்னு சொல்லணும். இந்த கல்டிவேஷன் எங்கே பண்ண முடியுமோ அது க்ஷேத்திரம்னு சொல்லணும். இதை போய் க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடாது, இங்கே ஏதாவது போட்டால் விளையாது. அப்படி இந்த சரீரத்துக்கு க்ஷேத்திரம்னு ஏன் பேர்னா இங்கே தான் கர்ம பலமெல்லாம் விளைஞ்சிட்ருக்கு. கர்ம பாவ புண்ணியமெல்லாம் விளையிற இடம் எதுன்னா பூமி எதுன்னா, இப்போ விளைகின்ற பூமியைத்தான் க்ஷேத்திரம்னு சொல்லணும். நம்மளுடைய சரீரம் விளைகின்ற பூமி. அதனால க்ஷேத்திரம் எதை விளைய வச்சுட்டு இருக்கோம்? பாவத்தையும் புண்ணியத்தையும். ஆகவே க்ஷேத்திர சம்ஞகः. பிறகு இந்த சரீரம் எதற்கு ஆசிரியமா இருக்கு? எதுலெல்லாம் இருந்து வந்தது? இந்த சரீரத்திலிருந்து என்னென்ன உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லப்பட்டது. பிறகு இந்த சரீரம் எதற்கு ஆதாரமாக இருக்கிறது? சர்வ பிராணி கர்ம பல ஆசிரியக. எல்லா ஜீவராசிகளினுடைய கர்ம பலத்திற்கு ஆசிரியமாக இருக்கின்றது. நம்ம கர்ம பலமெல்லாம் எங்கே இருக்குன்னா நம்மளுடைய சரீரத்தில் தான் இருக்கு. சரீரமே கர்ம பலன்தான். எப்படிப்பட்ட சரீரம்?
எவ்வளவு நாள் அது மூச்சுட்டு இருக்கு, இதெல்லாம் என்னன்னா கர்ம பலம். இப்ப கர்ம பலத்தை ஆசிரியமாக கொண்டுள்ளது நம்முடைய சரீரம். திடீர்னு அவருக்கு ஒரு மூடு வந்திருக்கு, சரீரத்தை விளக்கணும்னு சொல்லி விளக்கிட்டார். இனி சொல்றார், இப்படிப்பட்ட சரீரத்தில் என்ன இருக்கு? ஜீவனும் இருக்கு, ஈஸ்வரனும் இருக்கின்றார். அதை சொல்றார். தம் பரிஷ்வக்தௌ, இப்படிப்பட்ட சரீரத்தை விருட்சத்தை பரிஷ்வக்தம்னு சொன்னா பிடித்து கொண்டு இருக்கின்றது யார்னா, அடுத்த பெரிய வாக்கியம். அதுல ஜீவனுடைய லட்சணம் ஈஸ்வரனுடைய லட்சணத்தை சொல்றார். முதல்ல ஜீவனுடைய லட்சணத்தை சொல்றார். எப்படிப்பட்ட ஜீவனா? சுபர்ணௌ இவ அவித்யா காம கர்ம வாசனா ஆஸ்ரய லிங்க உபாதி ஆத்ம ஈஸ்வரவ். இதெல்லாம் ஜீவாத்மாவுக்கு ஈஸ்வரனுக்கு உள்ள லட்சணம். சுபர்ணௌ இவ, இரண்டு பறவைகளை போல, அவித்யா காம கர்ம வாசனா ஆஸ்ரய லிங்க உபாதி ஆத்மா. இது ஜீவனுடைய லட்சணம். ஜீவன்கிற சொல்ல என்னன்னா, சூக்ஷ்ம சரீரம் சிதாபாசத்துடன் இருக்கின்ற தத்துவம் ஜீவன். அந்த ஜீவன் ஸ்தூல சரீரத்தை எடுத்துக்கிறான். எதற்கு? பாவ புண்ணியத்தை அனுபவிக்கிறது. நம்ம இறந்ததற்கு அப்புறம், ஒரு அஞ்ஞானி இறந்ததற்கு அப்புறம் அவனுக்கு ஸ்தூல சரீரம் இல்லை, ஆனாலும் ஜீவன் இருக்கான். ஜீவன் சொன்னா சூக்ஷ்ம சரீரம், அவனைத்தான் ஜீவன் சொல்றோம். அந்த ஜீவன் என்ன பண்றான்? இனி ஒரு ஸ்தூல சரீரத்தை எடுக்க போறான். அந்த சூக்ஷ்ம சரீரத்தை உபாதியாக உடையவன் ஜீவன். அதான் இங்க சொல்றார். பிறகு அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு என்ன ஆசிரியம்? சூக்ஷ்ம சரீரம் எது? சூக்ஷ்ம சரீரத்துல என்ன இருக்கு? அந்த சூக்ஷ்ம சரீரம் எதற்கு ஆசிரியமாக இருக்கு? அதை விளக்குறார். இப்ப கடைசி பகுதியை பார்த்தா, லிங்க உபாதி ஆத்மா. லிங்கம்னு சொன்னா சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்ம சரீரத்தை உபாதியாக கொண்ட ஜீவன். முன்னாடி இருக்கிற சொல்லெல்லாம் அந்த லிங்க சரீரம் எதற்கு ஆதாரமாக இருக்கிறதுன்னு சொல்றார். அவித்யா காம கர்ம வாசனா ஆஸ்ரய, இதெல்லாம் எங்க இருக்குன்னா நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்குன்னு சொல்றார். என்னன்னு இருக்கான்? அவித்யா, அஜ்ஞானம். இதெல்லாம் இந்த வார்த்தை எப்படி சங்கரர் அடிக்கடி பயன்படுத்துறாருன்னு பார்க்கணும். அவித்யா காம கர்ம, அவித்யா காம கர்மன்னு அடிக்கடி சொல்லுவார். உலகம் சாத்திய சாதன பிரபஞ்சம்னு சொல்லிகிட்டே இருப்பார். அப்படி அவித்யா அஜ்ஞானம், இது ஒன்றுக்கும் ஹேது ஹேதுமத்பாவம் சொல்றது. ஒன்றுக்கு இனி ஒன்று காரணம், அடுத்தது அதற்கு அடுத்ததுக்கு காரணம். அவித்யிலிருந்து என்ன உற்பத்தி ஆகுது? காமம். காமத்திலிருந்து என்ன உற்பத்தி ஆகுது? கர்ம. கர்மத்திலிருந்து என்ன உற்பத்தி ஆகுதுன்னா வாசனா. அது எப்படி? நம்ம முதல் ஒரு சின்ன குழந்தைய ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். ஃபஸ்ட்டுன்னு ஒரு விதமான ஸ்வீட் அது சாப்பிடுது. அந்த கர்மம் போயாச்சு. கர்மத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த பதார்த்தத்து மேலே விருப்பு வெறுப்புங்கிற வாசனை உள்ள பதிஞ்சாச்சு. அந்த கர்மம் செய்யாமையே இருந்திருந்தா அந்த வாசனை வந்திருக்காது. இப்போ அடுத்த முறை அந்த பதார்த்தத்தை பார்க்கும்போது அந்த குழந்தை என்ன வருது? அந்த வாசனையில் தூண்டப்பட்டு எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு வருது. அப்படி நம்ம பிறந்த இந்த உலகத்துக்கு வரும்போது மனசில் கொஞ்சம் க்ளீன் ஸ்லேட்டோட வந்திருக்கோம். செயல்பட எத்தனையோ வாசனைகள் பதிஞ்சாச்சு. ஒவ்வொரு ஆக்ஷனும் ராகத்தையோ துவேஷத்தையோ மனசில் பதிய வச்சுட்டு போயிடுது. ஒரு பதார்த்தத்தை சாப்பிட்டோம்னா அந்த பொருள் அந்த நேரத்தில் மறைஞ்சிருது, ஆனால் ஒன்றும் மறையல. என்ன? அந்த பொருள் மீது இருக்கின்ற ராகம் அல்லது துவேஷம் ஏதோ ஒன்றை மனசில் வச்சுட்டு அது போயிடுது. அப்படி ஒவ்வொரு கர்மமும், நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நம்ம மனசில் வாசனையை உருவாக்கிட்டு போயிடுது. ஒரு புதுசாக ஒருத்தர் வர்றார், 15 நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு போயிடுறோம். அவர் போயிடுறார், பிறகு எது போகாது? அவர் மேல் இருக்கிற ராகத்வேஷம் நம்ம மனசுலேருந்து போகாது. அதான் சொல்றார், கர்மத்திலிருந்து என்ன வந்திருக்கான்? சம்ஸ்காரம், வாசனா. இதெல்லாம் எங்க இருக்கு? லிங்கம். இதெல்லாம் நம்மளுடைய மனசுக்குள்ளேயே இருக்கு. அப்படிப்பட்ட மனதை உபாதியாக கொண்ட ஆத்மா ஜீவன். இதெல்லாம் ஜீவனுக்கு லட்சணம். இப்படிப்பட்ட ஜீவன். பிறகு இனி ஒருத்தர் யார்? ஈஸ்வரக. ஒரே சொல் கடைசியில ஈஸ்வரக. ஈஸ்வரனை விளக்கல, ஜீவனை மட்டும்தான் இவ்வளவு தூரம் விளக்கியிருக்கார். இப்படிப்பட்ட சரீரத்தை உடைய ஜீவனும் ஈஸ்வரனும் என்ன பண்ணியிருக்கிறார்கள்? ஒரே ஒரு சரீரத்தில்
ஸ்தூல சரீரத்தை சார்ந்திருக்கிறார்கள், வெளிப்படுகிறார்கள். இதோட முதல் வரியை முடிச்சுக்கிறார். இனி இரண்டாவது வரி, தயோகோ அந்யக பிப்பலம் சுவாத்வத்தி. அதுக்கு வர்றார். தயோகோ பரிஷ்வக்தயோகோ அந்யக ஏகக க்ஷேத்ரஜ்ஞக லிங்க உபாதிஹி விருக்ஷம் ஆஸ்ரிதக பிப்பலம் கர்ம நிஷ்பன்னம் சுகதுக்க லக்ஷணம் பலம் சுவாது அநேக விசித்திர வேதனா ஆஸ்வாதன ரூபம் சுவாது அத்தி பக்ஷயதி உபபுங்க்தே அவிவேகதஹ. பெரிய வாக்கியம். தயோகோ, தயோகோன்னு சொன்னா மூலத்தில் இருக்கு. அதனுடைய அர்த்தம் பரிஷ்வக்த யோகோ. இந்த சரீரத்திற்குள் இருக்கின்ற அந்த இரண்டு பறவைகளுக்குள் அந்யக ஏகக ஒருத்தன் இருக்கான். அவன் யாருன்னா க்ஷேத்ரஜ்ஞக. இந்த இடத்துல க்ஷேத்ரஜ்ஞக அப்படின்னு சொன்னா ஜீவாத்மாவை சொல்றார். பகவான் கீதையில க்ஷேத்ரஜ்ஞம்னு சொல்லி யாரை சொல்றார்? பரமாத்மாவை சொல்றார். ஆனா இந்த இடத்துல க்ஷேத்ரஜ்ஞம்னு சொன்னா இந்த சரீரத்தை பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு இருப்பவன். அவன் என்ன பண்றான்? லிங்க உபாதிஹி. இந்த உபனிஷத் பாடத்துல லிங்க உபாதி விருட்சம்னு ஒரு வார்த்தையா இருக்கு. அதை நம்ம பிரிச்சு லிங்க உபாதிகின்னு ஒரு சொல்லாகவும் விருட்சம்ங்கிறது அடுத்த சொல்லாகவும் எடுத்துக்கொண்டால் நல்லது. இப்போ லிங்க உபாதிகி என்றால், இப்போ க்ஷேத்ரஜ்ஞகன்னு சொன்னார். க்ஷேத்ரஜ்ஞன் சொன்ன உடனே நம்ம ஏதாவது கீதை படித்து ஞாபகம் இருந்திருந்தால் என்ன நினச்சிருப்போம்? உடனே ஓ ஈஸ்வரனே தான் பழங்கள் அனுபவிச்சுட்டு இருக்காரோன்னு நினைப்போம். உடனே அதை கரெக்ட் பண்ணுறார். லிங்க உபாதிகி, சூக்ஷ்ம சரீரத்தை உபாதியாக உடையவன் இங்கு க்ஷேத்ரஜ்ஞன். என்ன பண்ணுறானா? விருக்ஷம் ஆஸ்ரிதக, இந்த சரீரத்தை சார்ந்து கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? பிப்பலம், அதுக்கு அர்த்தம் சொல்றார் கர்ம நிஷ்பன்னம், கர்மத்திலிருந்து வந்த சுகதுக்க லட்சணம் பலம். பலத்துக்கு அர்த்தம் சொல்றார் சுகம் துக்கம் என்கின்ற லட்சணமான பலத்தை சுவாது அத்தி. சுவாது அத்தின்னு சொன்னா கரெக்டா தமிழ்ல சொன்னா அவர் மெய்மறந்து பாயாசம் குடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்றோம் அல்லவா, அப்படி மெய்மறந்து சாப்பிட்றாருன்னு சொல்லி அப்படி மெய்மறந்து அவன் அனுபவிக்கிறானா, எதுவும் தெரியாம அவன் அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கானா சுக துக்கத்தை, அந்த பழத்தை. அந்த பழம் எப்படின்னா சில சமயம் சுகமா இருக்கும், இந்த நம்ம இதுல வர்றது போல மாம்பழத்தில் இருக்கிறது போல, அதுல இனிப்பும் இருக்குது புளிப்பும் இருக்கு, ரெண்டு சேர்ந்தே இருக்கு. அதான் பழம். ஒரு பழத்துல கொஞ்ச நேரம் சுகமா இருக்கும், கொஞ்ச நேரம் துக்கமா இருக்கும். அப்படிப்பட்ட பழத்தை ஒரு பறவை சாப்பிட்டு இருக்கு. இனி ஒரு பறவை அது பேசாம இருக்கு. அதுக்கு அந்த சுகமும் கிடையாது, அந்த துக்கமும் கிடையாது. ஒரு குறள் கூட இருக்கே, யாதனின் யாதனின் நீங்கினான் நோதல் அதனின் அதனின் இளன். அதே அர்த்தம் தான் இங்கே இருக்கு. எந்தெந்த பொருள் இருக்கிற சுகத்தை நம்ம தியாகம் பண்றோமோ அந்தந்த பொருள் இருக்கிற துக்கத்தையும் நாம் தியாகம் பண்ணியது ஆகிறது. அதை ஸ்பெஷலாக தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பொருள் கொடுக்கிற சுகத்தை நம்ம தியாகம் பண்ணா அந்த பொருள் கொடுக்கிற துக்கத்தையும் நம்ம தியாகம் பண்ணினது ஆகிறது. இப்போ யாதனின் யாதனின் நீங்கியான், எந்தெந்த பொருளிலிருந்து நீ நீங்கிக் கொள்கிறையோ அந்தந்த பொருளிலிருந்து நோதல், அந்தந்த பொருளிலிருந்து இருக்கிற துக்கத்திலிருந்து நீ நீங்கிக் கொள்கிறாய் அப்படிங்கிற குறள். அதே போல ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளினுடைய சுகத்தை நம்ம தியாகம் பண்ணோம் அப்படின்னா அந்த பொருளினுடைய துக்கத்தையும் தியாகம் பண்றோம், அல்லது அந்த பொருளுக்கு நமக்கு துக்கத்தை கொடுக்கிற சக்தியை இழந்துரும். எந்த பொருள் நமக்கு துக்கம் கொடுக்கும்னா எந்த பொருளிலிருந்து சுகத்தை அனுபவிக்கிறோமோ அந்த பொருள் தான் துக்கத்தை கொடுக்கும். இது உங்க ஹோம்ஒர்க், விசாரம் பண்ணி பாருங்க எப்படின்னு சொல்லி. இப்போ உதாரணமா இப்போ ஒருத்தர் சொல்லலாம், காஃபி எனக்கு சுகத்தை தானே கொடுக்குது, எந்த காலத்துல துக்கத்தை கொடுத்ததுன்னு சொல்லி. அதுக்கு பல அர்த்தம் சொல்லலாம். ஒரு அர்த்தம் என்னன்னா, அந்த காஃபிங்கிற பொருள் நம்ம அடிக்ஷன் ஆக்குது, அதுக்கப்புறம் அது கிடைக்கலையே அந்த நேரத்துல துக்கத்தை கொடுக்குது. அப்போ அந்த ஒரு பதார்த்தத்துக்கு அடிமையானவன் அதுல அனுபவிச்சுட்டு இருக்கும்போது சுகமா இருக்கான், பிறகு அது கிடைக்காத போது அதே பொருள் தானே துக்கத்தை காரணம். அது இல்லையே அப்படிங்கிற அந்த பதார்த்தத்தினுடைய இல்லாமையே துக்கத்துக்கு காரணம். அப்படி அதே போல ஒருவரோட வச்சிருக்கிற ரிலேஷன்ஷிப், அவர் ரொம்ப நல்லவரா இருந்ததுன்னு சொன்னா அவர் இருக்கும்போது சந்தோஷமா இருக்கு, அவர் இல்லாததே துக்கத்துக்கு காரணம். அல்லது சரியில்லை அப்படின்னா இருக்கும்போதும் துக்கத்துக்கு காரணம், இல்லாத போதும் துக்கத்துக்கு காரணம்.
காரணம் என்னன்னு சொன்னா, எந்த பொருள்ல இருந்து சுகத்தை அனுபவிக்கிறோமோ அதே பொருள்ல இருந்து துக்கத்தை அனுபவிப்போம். அது ஒரு பெரிய வேல்யூ அதில் இருக்கு. அதனால நமக்கு இந்த உலகத்திலிருந்து துக்கத்தை அனுபவிக்க கூடாதுன்னா என்ன செய்யணும்னா, அதுக்காக கஷ்டப்படவே வேண்டாம். உலகத்தில் இருக்கிற சுகத்தை நம்ம தியாகம் பண்ணா போதும். உலகத்தில் இருக்கிற துக்கத்தையும் நம்ம அனுபவிக்க மாட்டோம். அதனாலதான் சுக துக்க லட்சணம். அது சுகத்தையும் துக்கத்தையும் சேர்ந்து தான் கொடுக்கும். எனக்கு ஒன்று மட்டும் நான் வச்சுக்கிறேன், அது நடக்காது. நான் சுகத்தை மட்டும் அனுபவிச்சுக்கிறேன் இந்த உலகத்தில், துக்கத்தை அனுபவிக்க மாட்டேன்னா அது இயற்கையினுடைய நியதி அல்ல. இப்போ இந்த பிப்பலம்னு சொன்னால் கர்ம பலம்னு சொன்னால் ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும். அப்படிப்பட்ட பலத்தை சுவாது, சுவாதுக்கு அர்த்தம் சொல்றார் அநேக விசித்திர. அநேக விசித்திரன் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ங்கிறார். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ், விதவிதமான வெரைட்டியை உடைய வேதனா. இந்த இடத்துல வேதனான்னு சொன்னால் வேதனைன்னு அர்த்தம் அல்ல, ஞான அனுபவம்னு அர்த்தம். வேதனான்னு சொன்னால் பெயின் அர்த்தம் அல்ல, ஞான ஆஸ்வாத ரூபம். விதவிதமான ஞான பேதத்தை உடைய ஞான அனுபவமான ஆஸ்வாத ரூபம் சொன்னால் சுக துக்கத்தை. சுவாது அத்தி, சுவாது நல்லா சாப்பிடுது ஒரு பறவை. நல்லா சாப்பிடுதுன்னு சொன்னால் தன்னை மறந்து அது சுக துக்கத்தை அனுபவித்து கொண்டு இருக்கின்றது. அத்திங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார் பக்ஷயதி. பக்ஷயதிங்கிறதுக்கு இனி ஒரு வெர்பு உபபுங்தே. பிறகு சின்னதாக ஒரு வார்த்தை போடுறார். ஏன் இந்த பறவை அதை சாப்பிட்டு இருக்குன்னா, அவிவேகதக, அறிவு இல்லாத காரணத்தினால். அறிவு இல்லாத காரணத்தினால் ஒரு பறவையானது கர்ம பலங்களை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. இங்க யாரு பறவை? நம்ம ஜீவாத்மா தான். ஜீவாத்மாவானவன் அறிவு இல்லாத காரணத்தினால் இந்த உலகத்தில் சுகதுக்கத்தை அனுபவித்து கொண்டு வருகின்றான். இனி அடுத்தது என்ன? ஈஸ்வரன் வருகின்றார். அனஷ்ணன் அந்யக, அனஷ்ணன் அந்யக இதரக ஈஸ்வரக நித்ய சுத்த புத்த முக்த ஸ்வபாவக சர்வஜ்ஞக சத்வ உபாதிகி ஈஸ்வரக ந அஷ்னாதி. ஈஸ்வரன் சாப்பிட்றது இல்லை, எந்த பாவ புண்ணியத்தையும் அனுபவிக்கிறது கிடையாது. இது யார் ஈஸ்வரன்? அந்யக, அனஷ்ணன் அந்யக இதரக, வேறான ஈஸ்வரன். எப்படிப்பட்டவரா ஈஸ்வரன்? இத்தனை நேரம் ஜீவன விவரணம் செய்தாரு. ஈஸ்வரன் யாரு? நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவக. நித்தியம்னா எப்பொழுதும் சுத்தமானவர். பிறகு அந்த நித்தியங்கிற வார்த்தை எல்லா இடத்துலையும் சேர்த்திக்கணும். நித்திய சுத்த நித்திய புத்த, எப்பொழுதும் பூர்ணமான அறிவை உடையவர். நித்திய முக்த, எப்பொழுதும் முக்தி சுரூபமான சுபாவத்தை உடையவர். சர்வஜ்ஞக, அனைத்தையும் அறிந்தவர். சத்துவ உபாதிகி, சத்துவ உபாதிகினா மாயா உபாதிகி, மாயையை உபாதியாக கொண்டவர். ஈஸ்வரன் ந அஷ்னாதி, அனுபவிப்பது கிடையாது. பிறகு அனுபவிக்காம அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சாட்சி சாட்சியாக மட்டும் இருக்கிறார்னு சொல்ல போறார். பிரேரயிதாகி அசௌ உபயோகோ போஜ்ய போக்திரோகோ நித்திய சாட்சித்வ சத்தா மாத்திரேன. இந்த ஈஸ்வரன் என்ன பண்றாருன்னு சொன்னா கர்ம பல தாதான்னு சொல்லுவோம் ஈஸ்வரன். நம்மளுடைய கர்மத்துக்கு பலனை கொடுக்கவர் ஈஸ்வரன். இந்த போஜ்யத்தையும் போக்தாவையும் சேர்த்து வைப்பவர் ஈஸ்வரன். இவன் ஒரு போக்தா இருக்கான், கர்ம பலம் பண்ணி வச்சிருக்கான். அவன் அனுபவிக்கிறதுக்கு பொருள் வேணுமே, அந்த பொருளையும் அனுபவிப்பனையும் யார் சேர்த்து வைப்பான்னா அதுதான் ஈஸ்வரன். இந்த கர்மகாண்டிகள் எல்லாம் என்ன சொல்லுவார்கள்? கர்மமே பலனை கொடுத்துருதுன்னு சொல்லுவார்கள். ஆனால் வேதாந்தத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்? கர்ம ஜடமானது, ஜடமானது பலனை கொடுக்க முடியாது. பலனை கொடுக்கணும்னா சேதனமான ஒரு தத்துவம் இருக்கணும், ஈஸ்வரனை நம்ம ஒத்துக்கணும்னு சொல்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்கிறார். ஈஸ்வரன் தான் ஒரு ஜீவனையும் அந்த ஜீவன் கர்ம பலனுக்கு ஏற்ற பொருளையும் சேர்த்து வைக்கின்றார். நமக்கு ஏதாவது நல்லா அனுபவிக்கிறதுக்கு ஒரு பொருள் கிடைச்சதுன்னா அது எப்படி வந்தது யோசிச்சு பார்த்தோம்னா இது ஈஸ்வரன் கர்ம பலனுக்கு தகுந்தாற்போல் செய்கின்றார். அதை சொல்றார் பிரேரயிதா. அந்த ஈஸ்வரன் தான் கர்ம பலனுக்கு அடிப்படையில் எல்லாம் செய்யறாராம். பிரேரயிதானா ஊக்குவிக்கின்றார். என்ன? அசௌ உபயோகோ போஜ்ய போக்திரோகோ. போஜ்யம்னா அனுபவிக்கப்படுகின்ற பலம், போக்தானா ஒரு அனுபவிப்பவன். அந்த பறவையையும் பழத்தையும் சேர்த்து வைக்கிறது யாருன்னா இந்த ஈஸ்வரன் தான். ஈஸ்வரன் தான் ரெண்டையும் சேர்த்து வைக்கின்றார்.
அந்த சம்பந்தத்தில் சுகம் வந்ததுன்னா புண்ணியம், சுகம் இல்லாமல் துக்கம் இருந்ததுன்னா பாவம். அதனால் நம்ம பார்த்தோம்னா எந்த ஒரு சுகத்துக்கும் லௌகிக சுகத்தில் சம்பந்தம் இருக்கும். யாரோடையும் ஒரு சம்பந்தம் இல்லாமல் துக்கம் வராது, சுகம் வராது. அப்போ இந்த சம்பந்தப்படுத்துறது யாருன்னா அதுதான் ஈஸ்வரன். எப்படி இருக்காரா அவர் சம்பந்தப்படுத்திட்டு? அவர் எப்படி இருக்காரா? நித்திய சாட்சித்வ சத்தா மாத்திரேன. அவர் எப்பொழுதுமே சாட்சியாக சத்தாவாக அது இருந்து கொண்டு மட்டும் அவர் இருக்கின்றார். அப்படி அவர் இருக்கின்றார். நது அடுத்த பகுதி, சகது அனஷ்ணன் அந்யக அபிச்சாக சீதி பஷ்யதி ஏவ கேவலம். கடைசி பகுதிக்கு வர்றார். சக அனஷ்ணன், அப்படி அனுபவிக்காமல், அந்யக அபிச்சாக சீதி, அபிச்சாக சீதிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார். பஷ்யதி ஏவ கேவலம், அவர் வெறும் பார்த்துட்டு தான் இருக்கார். பார்த்துட்டு வருத்தப்பட்டுட்டு இல்லை, அது சாப்பிட்ருக்கே நமக்கு ஒன்றும் கிடைக்கலையே, அப்படி கிடைக்கல. கேவலம் பஷ்யதி, சும்மா பார்த்துட்டு இருக்கார். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், அதை பார்த்துட்டு பரிதாபப்பட்டுட்டு இருக்காருன்னு அர்த்தம். நீ இப்போ சிரிக்கிற, சாப்பிட்ற, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அழுவ, நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டுக்கும் சாட்சியாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி, நமக்கு எப்போ ஒரு பதார்த்தம், ஒரு பொருள், ஒரு ஜீவனுக்கு கிடைக்கும்போது மனசில் பொறாமை வருதுன்னு சொன்னால், அது ஏதோ ரொம்ப பெருசாக நமக்கு தெரியுது. எந்த ஒருத்தனுக்கு கிடைச்சி அதனாலேயே அவன் துக்கப்பட போகிறான்னு நமக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால், அப்புறம் எது? நீ சிரிச்சா சரி, அழுதா அழு. ஒருத்தன் அழுகும்போது சிரிப்பை பார்க்கணும். இப்போ அழுகிறான், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சிரிக்க போகிறான். ஒருத்தன் சிரிக்கும் போது அதை நம்ம பார்க்கணும். இப்போ சிரிக்கிறான், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அழுக போகிறான்னு சொல்லி. இது என்னன்னா, இது சம்சாரம். இதை பார்த்துட்டு இருக்கிறவன் யாருன்னா ஈஸ்வரன், சாட்சி மாத்திரம். கடைசியில் ஒரு உதாரணத்தோட முடிக்கிறார். தர்ஷன மாத்திரம் ஹி தஸ்ய பிரேரயித்ருத்வம் ந ராஜவது. ஈஸ்வரனை பிரேரயித்தான்னு சொல்லிட்டார் ஒரு வார்த்தையில். எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிறாருன்னா, செஞ்சு வைக்கிறாருன்னா பகவான் இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்காருன்னா தர்ஷன மாத்திரம். அந்த சாட்சிக்கு லட்சணம் கொடுக்கிறார். வெறும் பார்த்துட்டு தான் இருக்கு. சத்தா மாத்திரம் தஸ்ய பிரேரயித்ருத்வம். அந்த ஈஸ்வரனுடைய சத்தா, அந்த இருப்புல என்ன நடக்குதான் அது நடந்துக்குதான். எப்படின்னா, இந்த இடத்துல ரெண்டு விதமான ரீடிங் இருக்கு. ராஜவத், அந்த நாங்கிறது இல்லாம வெறும் ராஜவத். ராஜவத்னு அர்த்தத்தை எடுத்துட்டோம்னா, ராஜா ஒன்றும் செய்யறதில்லை. அவர் இருக்கார். அவர் இருந்தால் அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க. அவர் ஒரு காரியத்தையும் பண்ணுறது. ஆஃபீஸில் எல்லாம் இப்படித்தானே, மேனேஜர் இருந்தால் ஆளுக வேலை செய்வார்கள். அவர் ஒன்றுமே பண்ண வேண்டாம், தூங்கிட்டே இருக்கலாம். அவர் இல்லை அப்படின்னா யாரும் வேலை செய்ய மாட்டாங்களே. அப்படி ராஜா போல அவர் இருந்தாருன்னா அவர் ஒன்றுமே செய்யறதில்லை, ஆனால் வேலை நடக்குது. அதுபோல ஈஸ்வரனுடைய சந்நிதி மாத்திரத்தில் அனைத்தும் நடந்து கொண்டு இருக்கிறது. அது எப்படின்னா, ராஜவத்துன்னு அர்த்தம் எடுத்துட்டா. சில புஸ்தகத்தில் ந ராஜவத்துன்னு ஒரு அர்த்தம். அப்படி ந ராஜவத்துன்னு சொன்னால் ராஜாவை போல அல்ல. அப்போ எப்படி புரிஞ்சுக்கணும்? ராஜா ஆர்டர் பண்ணுறார், இதை செய்ய அதை செய்யணும் தூண்டுறார், அதனால தான் இவங்க செய்கிறார்கள்னு சொல்லி அடுத்த வேற விதமான திருஷ்டாந்தமாக எடுத்துக்கணும். ராஜாவை போலேன்னு எடுத்துக்கலாம், ராஜாவை போல் அல்லாமலும் எடுத்துக்கலாம். ராஜாவை போலன்னு சொன்னால் ராஜா சும்மா இருக்கார், எல்லாம் செய்கிறாங்கன்னு அர்த்தம். ராஜாவை போல் அல்லாமல்னு சொன்னால் ராஜா சும்மா இருக்கிறது இல்லை. சில மேனேஜர் அப்படித்தானே சும்மா இருக்க மாட்டாங்களே, இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அப்போ என்னன்னா, தூண்டிக்கொண்டு இருப்பது போல் அல்லாமல் சாட்சி மாத்திரத்தில் அனைத்தும் செயல்படுகிறது. இனி அடுத்த மந்திரத்தில் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.